இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க அப்பா உங்க மேல இருக்கிற கோபத்துல அந்த பூமியை அவர் தத்தெடுக்கிறாரே தவிர அவ மேல இருக்கிற பாசத்துல ஒண்ணும் இல்ல. இந்த பூமியை நான் என் பொண்ணை தத்தெடுக்க போறேன். சோ ஸ்டேட்டஸ்ல அவ கூட என்ன கம்பேர் பண்ணீங்கன்னா நான் தான் அவளை விட டாப்ல இருப்பேன். அப்புறம் அழக பத்தி பாத்தீங்கன்னா அவ என் கிட்ட கூட வர முடியாது. இவ்ளோ அழகும் கோடிக்கணக்குல சுத்தம் இருக்கிற என்ன விட்டுட்டு ஒன்னும் இல்லாத அவ பின்னாடி போய் சுத்திக்கிட்டு இருக்கீங்களே மாமா. போயும் போயும் அவகிட்ட போய் அவமானப்பட்டிருக்கீங்க. இது பார் நட்சத்திரா, நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் அன்புக்கும் ஆணவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் உனக்கு என்னைக்குமே தெரியாது நட்சத்திரா. புரியாததெல்லாம் சொல்லி என்ன நீங்க குழப்பாதீங்க மாமா. அதுலயும் நான் நீங்க சொல்றது கேட்கறதுக்காக வரல. நான் சொல்றத நீங்க கேளுங்க. என்ன லவ் பண்ணுங்க மாமா. எந்த வீட்டுல உங்களை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனாங்களோ அந்த வீட்டுக்கு நான் உங்களை மகாராஜாவா ஆக்குறேன். அது தேவை. நானே சொந்தமா கட்டிக்கிட்ட என்னுடைய வீடு இருக்கு. அங்கேயே நான் ஒரு மகாராஜா மாதிரி தான் இருக்கேன். நீ என்ன ஆக்குறது? மாமா, நான் உங்களை லவ் பண்றேன் மாமா. அது உங்களுக்கு புரியவே இல்லையா? ஆமா, புரியல. இந்த விஷயத்தை நீ போய் வேற யார்கிட்டயாவது சொல்லு, அவங்க விழுவாங்க. ஏன் நீங்க லவ் பண்ண மாட்டீங்க? நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க போல. நான் உங்களை லவ் பண்றேன். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு நீங்க எனக்கு அனுப்பின மெசேஜ நான் இன்னும் மொபைல்ல அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, பிளாக்மெயில். இதுக்கு பேரு பிளாக்மெயில், லவ் எல்லாம் கிடையாது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன பிளாக்மெயில் பண்ணப்போ டென்ஷன் ஆனது என்னவோ உண்மைதான். எதுக்காகனா உன்ன மாதிரியோ இல்லனா உங்க அம்மா மாதிரியோ எனக்கு கிரிமினலால யோசிக்க தெரியாது. அதுக்கப்புறம் நான் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தேன். உன் பிளாக்மெயில்ல ஒரு ஸ்ட்ராங்னஸே இல்ல நட்சத்திரா. உங்க அப்பா கிட்ட காட்டினா என் கிட்ட பிரச்சனைக்கு வருவாரு. நீ எனக்கு பண்ணிருந்த போன் கால்ஸ் உடைய ஹிஸ்டரி உங்க அப்பா கிட்ட காட்டி நீ தான் என் பின்னாடி சுத்தணும், அந்த மெசேஜை நீ தான் கிரியேட் பண்ணனு ப்ரூவ் பண்ணிடுவேன். ஒருவேளை உங்க அப்பா என்கிட்ட பிரச்சனைக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், அந்த மெசேஜை பார்த்து உன்னையும் பூமி நான் ஒரே டைம்ல லவ் பண்ணேன்னு நினைச்சுப்பாரு. நான் ஒரு பெரிய உமனைசன்ற அளவுக்கு நினைச்சுப்பாரு. அதே விஷயத்த பூமி கிட்டயும் சொல்லிடுவாரு. உங்க அப்பா சொல்றதுதான் உண்மைன்னு நம்பி என் மேல அவ ரொம்ப கோவப்படுவா. என்ன காதலிக்காத பூமி என்னை பத்தி என்ன தப்பா நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. என்ன தப்பா நினைச்சாலும் நினைச்சிட்டு போன்னு விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடும்.